மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் 20 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட 5 வினாக்களும் 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட 5 வினாக்களும் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 10 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. ரொம்ப ஈஸியானதா. ஒவ்வொரு லெட்டருக்குமே எண் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆருக்கு வந்து 1ன்னு, எம்முக்கு வந்து 2ன்னு, ஈக்கு வந்து 3ன்னு, எண்ணுக்கு வந்து 4ன்னு, பிக்கு வந்து 5, யூக்கு வந்து 6ன்னு. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு எழுத்துக்குமே எண் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்துக்களை வந்து மாற்றி அமைக்கிறப்ப ஒரு பொருளுள்ள வார்த்தையாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எண் குறியீடு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த 6 லெட்டரையுமே மாற்றி அமைச்சிங்கன்னா நம்பர் அப்படின்ற வேர்டு வரும். NUMBER கரெக்டாக இருக்குது. இப்போ நம்பருக்கான எண் என்ன வருது அப்படின்றத பாருங்கள். எண்ணு கீழே 4 இருக்குது, 4. அடுத்து யூ கீழே 6 இருக்குது, எம்மு கீழே 2 இருக்குது. அடுத்து பி வரணும் 5, அடுத்து இ 3, அடுத்து ஆர் 1. இப்போ சரியானது 4, 6, 2, 5, 3, 1. ஆப்ஷன் வந்து பி. நீங்கள் சரியாக வேர்டு என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம்மு, 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? இந்த 100லிருந்து 10 வந்து எத்தனை முறை வந்து கழிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டைம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100ல் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 90 மாறிடும். உங்கள் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? 100லேருந்து 10 எத்தனை டைம் வந்து மைனஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. 100லேருந்து 10 ஒரு டைம் தான் மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 90 மாறிடும். அப்போ 90லேருந்து 10 மைனஸ் பண்ணுறது தான் கணக்காக வரும். இவங்க கேட்டிருக்கிறது 100லேருந்து 10 எத்தனை டைம் வந்து மைனஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டைம் தான். அடுத்த சம்மு, முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? இந்த சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 2/7 பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முகேஷ் வந்து ஒரு நாளில் 2/7 பகுதி வேலை செய்து முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொத்தமான வேலை எவ்வளோனா 7. அந்த 7ல் 2 வேலையை வந்து அவர் செஞ்சுருக்கார் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு அவர் 2 வேலையை செய்கிறாருன்னா அடுத்து என்னன்னு பாருங்கள், எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார். அந்த முழுமையான வேலை எவ்வளோனா அந்த 7 தான் குறிக்குது. அப்போ இந்த 7 வேலையை எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியாத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இந்த எக்ஸையும் 2ஐயும் பெருக்குன்னா 2x அப்படின்னு வந்துடும். இந்த 7ஐயும் 1ஐயும் பெருக்குன்னா 7. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். அடிச்சிங்கன்னா 1 2 2, 7 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.5 வரும். அப்போ எக்ஸ் என்ன? 3.5. எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்னா 3.5 நாட்களில், அதாவது 3.5 நாட்களில் வந்து அவர் வந்து முழுமையாக அந்த வேலையை செய்து முடிப்பார். பி தான் சரியானது. ஒரு விவசாயி 20,000ஐ ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து தனி வட்டி கணக்கு. கொடுத்துருக்கிறது அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து 20,000 ரூபாய். தனி வட்டி, வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வட்டி வீதம் 6 வந்து 4.5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன வந்து 5 ஆண்டுகள். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை, மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வட்டி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR/100. இல்லை Pன்றது என்ன? அசல் 20,000 ரூபாய் இன்ட்டு எண் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 5 ஆண்டுகள். 6 வந்து எவ்வளவு? 4.5/100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 4.5 இன்ட்டு 2 எவ்வளோ வரும்? 9 வரும். இங்கே 2 0 இருக்குது, 900. 4.5 இன்ட்டு 200 900. 900 இன்ட்டு 5 9 5 45 4500 வரும். இப்போ வட்டி எவ்வளோ வந்திருக்குன்னா 4500.
இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, வட்டி கேட்கல, மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்த தொகை எப்படி கண்டுபிடிப்போம், அசலையுமே வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை வரும். அசலையும் வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை வரும். அசல் எவ்வளவு 20,000, வட்டி வந்து 4,500, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 24,500. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன? இதுவரை சம்மில் நம்ம தனி வட்டி என்ன, வட்டி வீதம் என்ன, அசல் என்ன இப்படி தான் பார்த்துருப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டிகளின் வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுவரை பார்த்த சம்மில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. இதில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கொண்டு போகணும்னா, ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. SI = PNR/100. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம். அப்போ 2 வேல்யூ இருந்தால் தான் அதுக்கான வித்தியாசம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இப்போ வட்டிக்கானது இது வட்டி 1, அதே மாதிரியே வட்டி வீதமும் 1, அதே மாதிரியே வட்டி 2 எழுதிக்கோங்க. SI 2, அசல், அடுத்த ஆண்டு, அசலும் ஆண்டும் வந்து 1 தான், இல்லை வட்டி வீதம் மட்டும்தான் வித்தியாசமாக மாறும், R2/100. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த 2 இதுக்குமே வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்போ SI 1 மைனஸ் SI 2, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம், ஈக்குவல் டு PNR 1/100 மைனஸ் PNR2/100. இப்போ இந்த SI 1 மைனஸ் SI 2 இதோட வேல்யூ வந்து சம்மிலே கொடுத்துருக்காங்க. அதான் தனி வட்டிகளின் வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13.50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டிகளின் வித்தியாசம்னா 2 வேல்யூ இருக்கணும், அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ SI 1 மைனஸ் SI 2 வந்து 13.50 அப்படின்னு சம்மிலே கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு இதில் காமனாக எது இருக்குன்னு பாருங்க, PN வந்து காமனாக இருக்கு, R1 மைனஸ் R2 அப்படின்னு எழுதலாம் பை 100. இப்போ அப்ளை பண்ணுங்க, 13.50 13.5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஜீரோக்கு வந்து வேல்யூ கிடையாது, பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு வந்தால். ஈக்குவல் டு அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 1500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1500 இன்ட்டு எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கண்டுபிடிக்க போகிறதே என்ன, வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ R1 மைனஸ் R2 இதுதான் கண்டுபிடிக்கவே போகிறோம். இதை அப்படியே வச்சுக்கலாம் பை 100. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வந்து கேன்சல் பண்ணலாம், ஆனால் அது பண்ண வேண்டாம். இந்த ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ 13.5 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 1500 இன்ட்டு 3 R1 மைனஸ் R2. இந்த 13.5ஐயும் 100 பெருக்கினா என்ன வரும், 1350 வரும். ஏன்னா பெருக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 13 5. இந்த 2 ஜீரோ அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்தானத்துக்கு இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுட்டிங்கன்னா புள்ளிக்கு அங்கிட்டு ஜீரோ இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது, 1350 அப்படின்னு வரும். அதான் எடுத்து எழுதியிருக்கும். ஈக்குவல் டு 1500 இன்ட்டு 3 R1 மைனஸ் R2. இப்போ கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 3ஆல் அடிச்சிங்கன்னா 1 3 3, 4 3 12, மீதி 1, I 3 15. திருப்பி இதை 15ஆல் அடிக்கலாம், 3 15 45, இங்கே 1 டைம் வரும், 10 15 150 அப்படின்னு வரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஈக்குவல் டு இங்கே 10 இருக்குது, R1 மைனஸ் R2. நமக்கு தேவை R1 மைனஸ் R2 தான் தேவை. இந்த 10 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். இப்போ 3/10 ஈக்குவல் டு R1 மைனஸ் R2. 3 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.3 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன, 0.3%. இதான் ஆன்சர், ஆப்ஷன் வந்து சி. இது மாதிரி வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுவரையும் நம்ம மேக்ஸ் கிளாஸ் 1 2 3 மூணுத்தையும் சேர்த்து 25 வினாக்கள் வந்து இந்த சம் வரையும் பார்த்துருப்போம். இந்த 25 சம்முமே குரூப் 4 எக்ஸாம் 2022 கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின் எல்லாமே குரூப் 4 எக்ஸாம் 2024 கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஒருவர் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இது வந்து கூட்டு வட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒருவர் 12,000 அசல் கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 12,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 5%. அடுத்து ஆண்டு கொடுத்துருக்காங்க,
எண் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டி விகிதத்தில் வந்து நிரந்தர வைப்பு தொகை திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? அப்போ மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன? கூட்டு வட்டியில் P × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அசல் வந்து எவ்வளவு? 12,000. 1 + R வந்து 5/100. எண் வந்து என்ன? 2. 100 × 1 100 தான் வரும். 100 + 5 105. 12,000. இங்கே 105/100 அப்படின்னு வரும். ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? 12,000 × 105 2 டைம் எழுதிக்கலாம் ஸ்கொயர் இருக்கனால. அதே மாதிரி 100யுமே 2 டைம் எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுறலாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 6 2 12, I 2 10, 5ஆல் அடிச்சிங்கன்னா 1 5 5, 21 5 வந்து 105 அப்படின்னு வரும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே பெருக்கிக்கோங்க. 21யும் 6யும் பெருக்கினீங்கன்னா 126 × 105. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 126யும் 105யும் பெருக்குனா 5 6 30, மீதி 3, I 2 10 13, மீதி 1, 1 5 5 1 6, 0 0 0, 1 6 2 1, 0 3 12, மீதி 1 3 1, 13,230 ரூபாய். இதுதான் மொத்த தொகை. ஆன்சர் வந்து சி. கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. இந்த சம்ம நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வக வடிவ கித்தானின் அகலம் வந்து ஒரு செவ்வக வடிவ கித்தான், இதோட அகலம் என்ன இருக்கு? 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீளம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. எல் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. இல்லை எல் வந்து தான் என்னன்னு கேட்குறாங்க. அகலம் வந்து கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதே கித்தானை வந்து ஒரு கூடாரமாக மாற்றுறாங்களாம். கித்தானை அப்படின்றது ஒரு துணி தான். இதே கித்தானை வந்து ஒரு கூடாரமாக மாற்றுறாங்க. என்ன வடிவத்தில்? கூம்பு வடிவத்தில் வந்து மாற்றுறாங்க. அப்போ கூம்பு வடிவத்தில் மாற்றுறாங்கன்னா அதோட ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 700 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 700 சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றணும். ஏன் மாற்றணும்னா, எல்லாத்துலேயும் பாருங்கள் சம்மில் 24 மீட்டர் 4 மீட்டர், ஆன்சர்லையும் பாருங்கள் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சென்டிமீட்டரை வந்து நம்ம மீட்டராக மாற்ற போகிறோம். இப்போ 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். இப்போ 700 சென்டிமீட்டர் எவ்வளோ வரும்னா 7 மீட்டர் அப்படின்னு மாறிடும். அப்போ இதோட ஆரம் வந்து என்ன? 7 மீட்டர். அதே மாதிரி உயரம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 24 மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. இப்போ ஆர் வந்து 7 மீட்டர், உயரம் வந்து 24 மீட்டர். இப்போ இதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதே கித்தானை தான் இங்கேயும் மாற்றிருக்காங்க. அப்போ இதோட பரப்புமே சமமாக தான் இருக்கும். இது வந்து என்ன வடிவத்தில் இருக்கு? செவ்வக வடிவத்தில் இருக்கு. இது வந்து என்ன வடிவத்தில் இருக்கு? கூம்பு வடிவத்தில் இருக்கு. அப்போ இது ரெண்டோட பரப்பு வந்து சமமாக தான் இருக்கும். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? πr/l. ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கூம்புக்கான வலைபரப்பு ஃபார்முலா என்ன? πr/l. ஆனால் சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஹச் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, எல்லோட வேல்யூ கொடுக்கல. கூம்புக்கான நீளமுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். √r² + h². ஆர் வந்து என்ன? 7 ஸ்கொயர். ஹச் உயரம் கொடுத்துருக்காங்க 24 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. அதே மாதிரி 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576 வரும். ரெண்டுத்தையும் கூட்டினா 625. 625க்கு ரூட் எடுத்திங்கன்னா 25 வரும். இப்போ எல் என்ன? 25. இப்போ எல் கண்டுபிடிச்சிட்டோம். கூம்போட வலைபரப்பு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ என்ன? பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து 7 அப்படின்னு தெரியும். எல் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 25ன்னு. ஈக்குவல் டு எல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தின் நீளம் எல் தான் கேட்டிருக்காங்க, எல் அப்படியே வச்சுக்கலாம். அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ ஈக்குவல் பண்ணுங்கள். இந்த எல் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கேன்சல் பண்ணுறலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 4, 11 2 22 அப்படின்னு வரும். இப்போ மீதி இருக்கதை அப்படியே பெருக்கிக்கோங்க. இங்கே 2l இருக்குது. இங்கே 11 25 இருக்குன்னா 1 5 5, 1 2 2, 1 5 5, 1 2 2, 5 7 2.
275 வருது. 2ஆல் அடிச்சிங்கன்னா ஓ 2 2 மூவி 2 6 மீதி 1 7 2 14 மீதி 1 இருக்கும். 0 சேர்த்திங்கன்னா I 2 10 அப்படின்னு வரும். அப்போ எல் என்னன்னா 137.5 மீட்டர். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த எண்ணை காண்க. 1, 2, 6, 24, 120, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1க்கு அப்புறமேட்டு எப்படி 2 வந்துச்சு அப்படின்றத பாருங்க. நடுப்புற 1 கூட்டியிருக்காங்க. அடுத்து 2க்கு அப்புறமேட்டு எப்படி 6 வந்துச்சுன்னா 4 கூட்டியிருக்கலாம். அடுத்து 6க்கு அப்புறமேட்டு 24 எப்படி வந்துச்சுன்னா 18 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 24க்கு அப்புறமேட்டு 120 வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா 96 வந்து கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப சம்மந்தமே இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 18 இருக்குது, இங்கே 96 இருக்குது. அப்போ இதை கூட்டவும் இல்லை கழிக்கவும் இல்லை, பெருக்கியிருக்காங்க. இது எந்த மெத்தடில் வந்து பெருக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ 1ஓட 2 பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள். 2 கிடச்சிருச்சு. அடுத்தது 2ஓட 3 பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள். 6 வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது இந்த 6ஓட 4 பெருக்குனா 24 வந்துருச்சு. அடுத்து இந்த 24ஓட 5 பெருக்கியிருக்காங்க, 120 வந்துருச்சு. அப்போ இந்த 120ஓட 6 பெருக்குனா அடுத்த நம்பர் வந்து தான் ஆன்சராக இருக்கும். 120ஓட 6 பெருக்குங்க. 6 2 12 மீதி 1 1 6 6 1 7 720 வருது. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்தடுத்த நம்பரை வந்து அப்படியே பெருக்கியிருக்காங்க. 1ஓட 2 பெருக்குனா 2, திருப்பி 2ஓட 3 பெருக்கியிருக்காங்க 6, 6ஓட 4 பெருக்கியிருக்காங்க 24, 24ஓட 5 பெருக்கியிருக்காங்க 120 வருது. 120ஓட 6 பெருக்கியிருக்காங்க 720. அதே மாதிரி அடுத்த வரிசை கேட்டாங்கன்னா இந்த 720ஓட 7 பெருக்கியிருந்தா அடுத்த நம்பர் வரும். x is to y equal to 2 is to 1 எனில் x square minus y square is to x square plus y square என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். இந்த x is to y இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 is to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம், x by y அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 2 by 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 2, எக்ஸுக்கு நேராக என்ன இருக்கோ அதான் வேல்யூ. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன 1. இதை வந்து இதில் அப்ளை பண்ணுங்க. அப்படியே x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்னா என்ன 2 அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வரும் மைனஸ். அதே மாதிரி ஒய் என்ன 1 தான், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் ஒய் வந்து 1 தான், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 4ல் 1 பண்ணால் 3, 4 1 கூட்டினீங்கன்னா 5, 3:5. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. அடுத்த சம்மு, குமரன் 20% தள்ளுபடியுடன் ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இது ரொம்ப ஈஸியானது. என்ன சொல்றாங்கன்னா 20% தள்ளுபடியில் வாங்கியிருக்காரு. எவ்வளோ அசல்னு தெரியாது, ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. அது 20% தள்ளுபடியில் வாங்கியிருக்காரு. அவருக்கு லாபமாக எவ்வளோ கிடைக்குதுன்னா 25 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரெயின்கோட்டோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியானது. 20%க்கு எவ்வளோ அவருக்கு கிடச்சிருக்குன்னா 25 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ இந்த அசலை வந்து என்னன்னு வச்சுக்கலாம், 100% அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு முழுமையான அமௌண்ட்டு, அதை 100%ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வந்து அவர் வாங்கியிருப்பார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். 20%க்கு 25 ரூபானா 100%க்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸையும் 20ஐயும் பெருக்குனா பர்சன்டேஜ் இங்கே போடக்கூடாது. 20 இது ஒரு 100 நம்பராக வச்சுக்கலாம். எக்ஸையும் 20ஐயும் பெருக்குனா எக்ஸ் இன்ட்டு 20 ஈக்குவல் டு இந்த 100ஐயும் 25ஐயும் பெருக்குங்க 100 × 25. அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணுங்க. 20ஆல் அடிக்கலாம். ஒரு 20 20 இது 5 டைம் வரும். 5 × 25 125. அப்போ அசல் எவ்வளோனா 125 ரூபாய். ஆப்ஷன் வந்து ஏ. இது எப்படின்னு பாருங்க. பர்சன்டேஜ் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா 20%க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25ன்னு. அப்போ அசல் அப்படின்னு கேட்குறப்ப அது ஒரு 100% அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்கலாம்.